லாரி மேல் ஆம்புலன்ஸ் மோதி அதிகாலையில் கோர விபத்து. சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன நோயாளியும் அவருடைய மனைவியும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் முருகன். உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்ட இவரு பட்டுக்கோட்டையில சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் இவருடைய மேல் சிகிச்சைக்காக முருகனை அவருடைய குடும்பத்தார் கோவையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் ஆனது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போது பெரும்பாலி அப்படின்ற பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் அதிகாலையில சாலையோரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மேல இந்த ஆம்புலன்ஸ் அதிவேகத்துல வந்து மோதி இருந்திருக்கு. உடனடியா காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்தவங்க விபத்துல சிக்கினவங்களை மீட்டிருந்திருக்காங்க. இதுல ஆம்புலன்ஸ்ல பயணம் செஞ்ச முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. மேலும் முருகன் கூட போன அவருடைய மனைவி கல்யாணியும் உயிரிழந்ததா கூறப்படுது. மகள் கவிதா மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் படுகாயம் அடைஞ்ச நிலையில ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான கவியரசனுக்கு 2 காலிலுமே முறிவு ஏற்பட்டதா கூறப்படுது. இதன் காரணமா தேசிய நெடுஞ்சாலையில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பா போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தூக்க கலக்கத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுனதால இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.